இன்னைக்கு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பெண்கள் எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, கரூருக்கு மீட்டிங் போனாங்க, 2 பெண் பிள்ளை செத்து போச்சு, பரவாயில்ல, அந்த நடிகர் வீடியோ காலில் என்கிட்ட பேசிட்டாரு, நான் இன்னொரு புள்ள இருந்தா கூட அவருக்காக சாகரத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றேன். கற்பு கரசிகள் வாழ்ந்த மண்ணா இது மாறிக்கிட்டு இருக்கு. நான் எங்க போய் சொல்றது? இன்னொருத்தன் சொல்றான், என் தம்பி செத்து விட்டாரு, அவரு என்ன பாக்கிறதுக்கு பணிவருக்கு வர சொல்லிட்டாரு, நானும் அவருக்காக சாகரத்துக்கு தயாரா இருக்கின்றான். அப்புறம் இன்னொரு அம்மா புதுசா இப்ப சொல்லியிருக்கு போன வாரத்துல, அதுக்கு சொந்த ஒரு திண்டுக்கல் மாவட்டமா பழனியா, அதுக்கு ஒரே ஒரு குழந்தையா, அதுவும் ஆசாசியா ரொம்ப நாள் கழிச்சு பிறந்துச்சான். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்கான். அவசர சிகிச்சை பிரிவுல அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்குதான். திடீர்னு பேப்பர்ல பாத்துச்சான், டிவியில பாத்துச்சான், அவருக்கு பிடிச்சமான நடிகர் அங்க மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டலுக்கு வராராம். உடனே இந்த அம்மா 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த குழந்தைய விட்டுட்டு திருட்டு தினமா பசேரி வந்து முதல் நாள் காலையில இருந்து மறுநாள் மாலை வரைக்கும் அந்த நடிகரை பார்க்க காத்து கிடக்கிற தற்கூரி கூட்டமா என் தமிழ் சமூகம் மாறி நிற்கின்ற போது இங்கு ஒளிபெருக்கியை வாங்கி சரியான புரிதலோடு எதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம், எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என் பாமர தாயிலிருந்து இதயத்திலிருந்து உணர்வுபூர்வமா வருகிறதல்ல. இது போன்ற தாய்மார்கள் இருக்கிற காரணத்தினால்தான் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன்.